டேஸ்டான மட்டன் பிரியாணி குக்கரில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ கறியில் இன்னைக்கு 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். 1 கிலோ ரைஸும் 3/4 கிலோ கறியும் சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் 3/4 கிலோ கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கறியோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு நல்லா ஆறின பிறகு எடுத்து அதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதே குக்கர்லேயே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். என்னோட சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் 5 பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். மல்லி புதினாவும் நல்லா ஒரு கட்டு போல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 10 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறி, அதை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கறி மசாலா, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குறைஞ்சது 1 டேபிள் ஸ்பூனாவது உப்பு தேவைப்படும். மீடியம் சைஸ் லெமனில் ஒரு 2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல வேக வச்சு தான் வச்சுருக்கோம் மட்டனை. நம்ம இப்போ தண்ணியை சேர்த்த பிறகு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அரிசியை சேர்த்துடலாம். எந்த கப்பால் நீங்கள் அரிசி எடுத்தாலும் சரி, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் நார்மலாக வீட்டில் எப்போதும் ஆக்குவேன் இல்லையா புழுங்க அரிசி, அதில் தான் செய்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அரிசியை கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இதோடு சேர்த்து நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிட வேண்டியதுதான். கரெக்டாக ஒரு சவுண்டே போதும் உங்களுக்கு. ஒரு சவுண்டு விட்டு நல்லா ஆறின பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டான சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.